வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம போய் பார்க்க போகிறோம்னா சிக்கன் கடையில் போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் என்கிட்ட கொடுக்குற மாயா தான் இல்லை, சரி அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சாலும் ஃபன்னாக கூப்பிட்டு போகிறேன். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தா சிக்கன் கடை டைம் ஆச்சு. அங்கே போயிட்டு போகிற வழியில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ், ஒரு சோகமான விஷயம் தான், தூரல் பட ஆரம்பிச்சிருச்சு கைஸ். மழை காலத்தில் இந்த நேரம் வந்து அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கே புரியல கைஸ். ரொம்ப நேரம் வரேன், தூரலும் சேரும் சதயம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சதயதுமா என்ன சொல்கிறதுன்னா தெரில கைஸ். ஒரு மாதிரி சகதியாக ஒரு மாதிரி கிடக்குது இந்த ரோடு. தூரல் வர போக ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சு, என்ன ஆக போகுதுலாம் ஒன்றுமே புரியல கைஸ். சரி கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் பொருளாக வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு உங்களை நான் தண்ணியில் சிக்கன் கடையில் இப்போ வந்து எல்லாமே இன்னைக்கு நம்ம சூப்பராக சிக்கன் குழம்பு வைக்கிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்படி செய்யுதுன்னு டுட்டோரியலில் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். வச்சுட்டு டிஃபனுக்கு தோசை என்ன அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிங்கிறாங்க பாட்டிக்குன்னு நினைக்காதீங்க. ஆயா என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணால் தான் சிக்கனை க்ளீன் பண்ண முடியும். சிக்கனை இதோட சேர்த்து க்ளீன் பண்ணோன்னு வைங்க, அப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும். அதுக்காக தான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறப்பா. இதை கழுவிட்டு அதுக்கப்புறமா சிக்கனை கழுவணும். இப்படி தான் இங்கெல்லாம் செய்யணும். இப்போ வந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலத்துலலாம் வெளியில் தான் செய்வாங்க. எல்லாமே அடுப்பு அந்த மாதிரி இருக்கும், அம்மி அதெல்லாம் எல்லாமே வெளியிலே செய்யணும்னா அது ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து இப்படி ஏற்றதுனால இப்படி தான் செய்யணும். அதுக்காக தான் செய்துருக்கோம்ப்பா. செய்துட்டு இப்போது சிக்கனை கழுவிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளியை அரைஞ்சிக்கிட்டோமா. சிக்கனு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பச்சை வாசனை இல்லைன்னா பச்சை வாசனை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வதங்கினோன்னு வெங்காயம், எல்லாமே ஒன்றா போடுங்க.
சிக்கனே சேர்த்தே போட்டுக்கலாமா. நாங்கள் அரைக்கிற சிக்கன் வாங்கி போட்டுக்கோம். உங்களுக்கு வேணும்னா நிறைய கூட போட்டுக்கோம். அதெல்லாம் ஒரு கேட்டாங்களாப்பா. சிக்கன் குழம்புக்கு சிக்கனை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டோம். இப்போ வந்து மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். தெரியாதுல்ல, லைட்டை போட்டுக்கிட்டேன். லைட் தெரியுதா? சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ வந்து சிக்கன் குழம்பு தாளிச்சோமா, கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்தோம். அதை எடுத்து இதில் கொட்டி இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு பெப்பர் தூள் போட்டு இறக்கிடணும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இறங்க தான் போகிறோம். இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ சைடில் தோசை ரெடியாக இருக்கு. சாப்பிட வேண்டியதான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தோசைக்கு சைட் டிஷ். சிக்கன் குழம்போட தோசை சாப்பிடுறது சும்மா அல்டிமேட்டாக இருந்தது.